வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கல்நலுசாமி சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று முதல் நாள் வந்து 75,000 ரூபாய் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க அஹ், வரவேற்கிறீங்களா அது எதிர்க்கிறீங்களா? அதாவது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 7,000 கோடி அளவுக்கு அன்னைக்கு தள்ளுபடி பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 12,000 கோடி. இப்போ போன வாரத்துல மராட்டிய மாநிலத்துல 36,000 கோடி அளவுக்கு பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல 2,000 கோடி 2,000 கோடி. இது நான் அவரு சொன்னது என்ன, 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையுமான கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடினார். தொகையை சொல்லவே இல்லை. இன்னைக்கு தொகையில வராரு, 50,000க்கு கீழே இருந்தா தள்ளுபடினாரு. இப்ப அது 75,000 பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அன்னைக்கு சொன்னபடி தள்ளுபடி பண்ணுங்க. இன்னைக்கு நிதிநிலை குறைவா இருக்குதுன்னா 1 மாசம் 2 மாசம் காலம் தாழ்த்தியாவது தள்ளுபடி பண்ணுங்க. அதான் நான் கேட்கறோம். ம். இது இதனோட ஏற்புடையது அல்ல. ம். சொல்லும் செயலும் மாறுபடுகின்றது. கனவினும் இன்னாது மன்னோ சொல் வேறு செயல் வேறு பட்டார் தொடர்பு. அதாவது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவுல கூட வரக்கூடாதுங்கிறார் வள்ளுவர். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். வள்ளுவர் சொன்னது தானே. அதே முதல்வர் திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும்னு சொல்லி அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் சொன்னார்ல. வள்ளுவர் சொன்னதான் நான் கேட்கிறோம். தொடர்ந்து இதுக்கான போராட்டங்களோ இல்ல முதல்வரை சந்திக்கிற வாய்ப்போ கிடைச்சதாங்க ஐயா இது சம்பந்தமா பேசுறதுக்கு? போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்குது. ஆனா முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாங்களும் எழுதியிருக்கிறோம் தபால், இதுவரையில பதில் இல்லை. ஆனா ஒரு சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் சந்திக்கிறாரு. அதுக்கு நேரம் இருக்கும்போது விவசாயிகளை சந்திக்கிறதுக்கான நேரமே இது கேள்விப்பட்டோம். மதராஸ் மாகாணம்னு இருந்தது, அதை தமிழ்நாடுன்னு மாத்தினாங்க. தமிழ்நாடுன்னு மாத்துறதுக்கு பதிலா நடிகர்கள் நாடுன்னு மாத்தி இருந்தா சிறப்பா இருக்கு. ஒரு திருமண அழைப்புல தம்மா குஷ்பு போய் கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க. யாருக்கு? முதலமைச்சருக்கு. உடனே வாங்குறாரு. அது பத்திரிகையில செய்தியா வருது, அது தலைப்பு செய்தியா வருது. அதே குஷ்பு தாராளமா போய் பிரதமரை பார்க்க முடியுது. ஆனா ஒரு விவசாயி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில 60% நாங்க, எங்கள்ல ஒருத்தரோட போய் பார்க்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்த நிலை. ஆக அதான் தமிழர்களை பார்த்து சொல்றாங்களே, இவர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள். அதனுடைய வெளிப்பாடு அதெல்லாம். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. இப்ப மேகதாது டேம் குறித்து உங்களோட கருத்து என்னங்கய்யா? அது நான் கட்டியே தீருவேன்னு கர்நாடகா சொல்றாங்க. தமிழ்நாடு சைட்ல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அமைதியாவே இருக்காங்க. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்துடன் கூடுது. மேகதாட்டுல அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? என்ன காரணம்? அது கீழே இருக்குது. அங்கிருந்து நேரடியா தண்ணி எடுத்துட்டு போக முடியாது, பம்ப் பண்ணி தான் கொண்டுட்டு போக முடியும். ஆக மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் ஏன் வந்தது? அந்த அணையில பாத்தீங்கன்னா சாதாரண அணை அல்ல, கிட்டத்தட்ட மேட்டூர் அணைக்கு நிகரானது. 67 டிஎம்சி தேக்கலாம். திட்ட மதிப்பீடு 9,000 கோடி. மின்சாரம் எடுக்கிறதுக்கு தான் அவங்க அந்த அணை கட்டுறாங்க. ஏற்கனவே கர்நாடகா எப்ப தண்ணி திறக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எப்ப தண்ணி திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அவங்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீரைத்தான் திறந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், திமுக அதிமுக மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. இலக்கு இல்லாம வழக்கு நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். ஒரு இலக்கு முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட வேண்டும். இலக்கு இல்லாம வழக்கு நடத்தினா இப்படி தவறான தீர்ப்பு தான் வாங்கி கொடுக்க முடியும். எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உறுப்பினர் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா, இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணி கொண்டு அவங்க நிலை தேக்கி வச்சு அவங்க கையில கோட்டை சாதனை கொடுத்து மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கணும் அப்படிங்கிறது தான் 2007 தீர்ப்பு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாதம் 10 டிஎம்சி திறக்கணும், ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, மொத்தம் 192 டிஎம்சி எல்லையில பிலிக்குண்டுல கொடுக்கணுங்கிறது 2007 கொடுத்தாங்களா? இப்போ நடப்பாண்டு எடுத்துங்க, 9 டிஎம்சிக்கு மேல கொடுக்கணும் இந்த மாசம்.
நடப்பு மாசத்துல ஜூன் மாசத்துல இதுவரை கொடுத்தாங்களா? திறக்கவே இல்லை. அணைகள் நிரம்பினா தான் கொடுப்பாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் அந்த தீர்ப்பு மதிச்சு தண்ணி திறக்காம ஜூன் மாதம் உண்டான தண்ணி கொடுக்கல, ஜூலை மாதம் உண்டான தண்ணி கொடுக்கல. ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி வாக்குல கர்நாடக நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள் அத்தனை நிரம்பி உபரி நீர 1.5 லட்சம் கனடி ஒரே நாள்ல திறக்கிறாங்க. மேட்டூர் அணை 2 நாள்ல 3 நாள்ல நிரம்பி கடலுக்கு வந்து 63 டிஎம்சி போச்சு. இருந்தாலும் குறுவு சாகுபடி சாத்தியம் இல்லை. குறுவு சாகுபடி சாத்தியம் இல்லை. என்ன காரணம்? கர்நாடகா வந்து வடிகால வச்சு திறக்கிறாங்க. இப்போ தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை பங்கிட்டு அந்த நீர் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணைக்கு தினந்தோறும் கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இருமாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு குறுவை சாகுபடி சாத்தியம் ஆயிருக்குமல்ல. கடலுக்கு அவ்வளவு தண்ணி 63 டிஎம்சி போயிருக்காதல்ல. என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் தீர்வு எளிதா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. உங்ககிட்ட நெறியாளர் உங்ககிட்ட ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்க, தினக்கூலி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூலி. மாலையில வேலை முடியுது. அந்த ஒவ்வொருத்தரையும் அழைச்சு அவங்க கையில அவங்க கூலி கொடுக்கறதான முறை, அதுதான நியாயம். ஒருத்தர் கையில கொடுத்தது மீதி 3 பேர்த்த கொடுக்க சொல்றீங்க. வாங்கினவரு கொடுக்காம ஏமாத்திட்டா. இந்த பாதிக்கப்பட்ட 3 பேரும் உங்ககிட்ட வந்து முறையிட்டா, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், என்னுடைய கடன் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? அதுதானே இப்ப காவிரி தீர்ப்பா இருக்குது. சரி, பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? சரி, மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய குடிநீர் பாசன நீர் அடிப்படையில் 12 மாதங்களுக்கு திறந்துடுறாங்க. தீர்ப்பு மதிச்சு திறந்துடுறாங்க. தேவைக்கேற்ப குடிநீர் தேவை, பாசன தேவைக்கேற்ப திறந்துடுறாங்க. அப்படி திறக்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தாக்கங்களுக்கு இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மேட்டூர் அணை எதுக்கு? இதை சிந்திச்சாங்களா? இல்லையே. இப்ப வந்து 35 ஆண்டுகள்ல உரிமை நீரை பெற முடியல. ஆனால் இதை பற்றி நடந்து முடிந்த தேர்தல் அறிக்கைகளில் எந்த ஒரு கட்சி வாய் திறக்கல. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, எந்த ஒரு கட்சியுமே காவிரியில உரிமை நீரை பெறுவதற்கு எங்களுடைய கட்சி இந்த திட்டத்தை வைத்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய கட்சி ஒரு கட்சி சொல்லுங்க, சொன்ன கட்சி. அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல் நடந்தது? எதுக்கு நடந்தது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தேர்வு. நீங்க தண்ணி பெற முடியல, உடனே என்ன பண்ணிருக்கணும்? எதுக்கு 2033 வரல காத்திருக்கணும்? உடனே தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு திடமான ஒரு முடிவெடுத்து ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கணும்ல. அந்த நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். ஏன் செய்யல? 40 பேர் போனாங்கல்ல நாடாளுமன்றத்துக்கு, ஒருத்தராவது வாய் திறந்தாங்களா? இந்த காவிரி பத்தி வாய் திறந்தாங்களா? இல்லையே. அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றம் போனாங்க? எதுக்கு சட்டப்பேரவையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க? எதுக்கு சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசினாங்க? என்ன முடிவெடுத்தீங்க? நான் 2013 இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாது, இந்த தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான், மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடும் புதுவையும் இருக்க வேண்டி வரும். ஆகவே இதற்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, உறவை மேம்படுத்தும் தீர்வு, இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் வலு சேர்க்கும் தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான். எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கின்றார்களோ அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் 177.25 டிஎம்சி. அந்த தண்ணியில ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கக்கூடாது. அது மேட்டூரில் மட்டுமே சேமிக்கப்பட வேண்டும். நீங்க அந்த நிலை இருந்திருந்தால் இப்ப நடப்பு ஆண்டுல நாம 12ஆம் தேதி அட்டவணைப்படி திறந்திருக்கலாமல்ல டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரிய. 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல எந்த இலக்கு நோக்கி வழக்கு நடத்தினீங்க? இப்படி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆக இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாவது இது விழிச்சிருந்து செய்ய வேண்டாமா? இதுவரையில நீர்வளத்துறை அமைச்சராரு புஷி ஆனந்த், அவர் இதுவரையில இதை பத்தி வாயே திறக்கல. நாங்களும் கடிதம் எழுதி
எழுதியிருக்கிறோம். இப்போ அவர் தேர்வு செஞ்ச முன்னாடி 2 கடிதம் எழுதிட்டு எந்த கடிதத்துக்கும் பதில் இல்லை. என்ன பண்றது சொல்லுங்க? இதுக்கு மத்த கட்சி திமுக என்ன சொல்றாங்க, அதிமுக என்ன சொல்றாங்க, மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு சொல்லட்டும். இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லட்டும். நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட வரலாம், வாதத்துக்கு தாராளமா வரலாம். நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு நாங்க சொல்றோம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தி விட முடியாது. இது ஒரு தவறான தீர்ப்பு. அங்க கூட்டணியில இருக்க இதுல வந்து ஒரு சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. மேகதாது அணை குறித்து இப்ப டேம் கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்களே, உங்களோட கூட்டணியில இருக்கீங்க, உங்களோட கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு 6 மாசம் காலம் அரசாங்கத்தை எந்த கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் அவரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே? பாராளுமன்றத்தில் இதை கேட்க வேண்டியதானே? இந்த தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான், ஏன் அங்க முழங்க வேண்டியதானே? அவரை எப்படி சொல்றாரு? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே? இப்ப நாங்க சொல்றோம் மேகதாட்டுவில் அணை கட்டும் என்ன ஏன் வந்ததுன்னா, தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு வந்திருக்காது. தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். அந்த புரிதல் ஏன் அவருக்கு இல்ல? அவர் புரிதல் இல்லாம ஒண்ணு நடத்தினார். உங்களுக்கு தெரியுமா? மகளிர் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினார்ல திருமாவளவன். அதுல தந்தை பெரியாருக்கு ஒரு பெரிய கட் அவுட் வச்சாருல்ல, அவரே மேடையில் விளக்கம் கொடுத்தாருல்ல. தந்தை பெரியார் ஒரு கள் எதிர்ப்பாளர், தந்தை பெரியார் மது எதிர்ப்பாளர், ஆகவே அவருக்கு இத்த பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாருல்ல. தந்தை பெரியார் ஒரு மது ஆதரவாளர், தந்தை பெரியார் ஒரு கள் ஆதரவாளர். நான் நிரூபிக்கிறேன், வர சொல்லுங்க. தந்தை பெரியாரை பற்றி அவருக்கு புரிதல் இல்ல. 22/1/1963 கும்பகோணத்தில் மது வேண்டுவோர் மாநாட்டில் தலைமை தாங்கி உரையாற்றுகின்ற பொழுது அவர் பதிவு பண்றாரு, தந்தை பெரியார் வச்சுட்டாங்க, கல்லு கிடைக்காம போச்சு, கொஞ்ச நாள் திருட்டு கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அதை குடிக்கிறது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு, நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்றும் உயிரோடு இருந்திருப்பார். மருந்துங்கிறத ஒத்துக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாரு சொல்லுங்க? அவர் ஒரு வழக்கறிஞர் தானே. 1000 உயில் எழுதலாம். எந்த உயில் செல்லு? இறப்புக்கு முன்னாடி கடைசி எழுதுற உயில் தானே செல்லு. 1921 எழுதுனது செல்லுமா, 1963 எழுதுனது செல்லுமா? இதை சொல்லுங்க. சரி, அவர் வேண்டாம். இவர் இருக்கார்ல, சொத்த போற அனுபவிக்கிறார்ல, கி வீரமணி, அவரு MABL தானே, அவரை சொல்லுங்க. இல்ல வைகோ இருக்கிறார்ல, அவரை சொல்லுங்க. இல்ல ஸ்டாலினை சொல்லுங்க, வர சொல்லுங்க வாரத்துக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் கழுத்தடை இருக்குது, அப்புறம் எதுக்கு தந்தை பெரியார் படத்தை இவங்க பயன்படுத்துறாங்க சொல்லுங்க? புரிதல் இல்லாம இப்படி பேசுறாங்க. அப்புறம் என்ன பண்றது? அதாவது காவிரி பொறுத்த அளவுல இன்னைக்கு ஒரே தேர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். ஆனா ஒண்ணு, மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒத்துமையா இருந்துடக்கூடாது. தமிழ்நாடு காவிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாடு கர்நாடகாவும் காவிரி விவகாரத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். மேல இருந்து அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும். தங்களுடைய ஆளுமைக்குள்ள இந்த 2 மாநிலம் இருக்கணும். ஒற்றுமை இருந்துடக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த காவிரி தீர்ப்புன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் மேலேயும் பாஜக மேலே நான் குற்றச்சாட்டு சுமத்துறேன். அதாவது ஒரு அமைச்சனுக்கு இலக்கணம் சொல்லும் போது வள்ளுவர் சொல்லுவார், பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுதலும் வல்லது அமைச்சு. வலுவாக இருக்கக்கூடிய எதிரிகளை சூழ் செய்து 2ஆக பிரிப்பதும், பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தையும் சேர்த்து அடுத்தவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம். இதைத்தான் செய்யறாங்க. இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கும்ங்கிறது அவங்களுக்கு புரிதல் இல்லை, தேசிய கட்சிகளுக்கு. இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, விளையாட்டு, அதாவது விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கடினமான வேலை அப்படின்றாங்க. அவர் ஒரு குரல் சொன்னாரு, உங்களுக்கு நினைவு இருக்கா? என்ன சொன்னாரு அவரு? ஆதவர்ஜன் எனக்கு தெரியும் ஒரு குரல் சொன்னாரு. சொல்லுங்களேன், என்ன குரல்? உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயிற்றுபவர்னு ஒரு குரல் இருக்கு, அதை சொல்லல அவரு. அதுக்கு முந்தைய கொண்ட குரல் சொன்னாரு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அது சொன்னாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அந்த குரல் சொன்னார்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு? விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள். ஏனென்றால் அந்த உழவு தொழிலினுடைய கடுமையை, கொடுமையை, வேதனையை தாக்குப்பிடிக்க முடியாமல் பிற தொழில்களுக்கு சென்றவர்களுக்கும் உணவு கொடுத்து காப்பாற்றுவதால் உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள். வள்ளுவரே சொல்லிட்டாரு, கடுமையான தொழில், கொடுமையான தொழில், வேதனை தரக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்னமோ மாத்தி சொல்றாரு. அப்புறம் பிறப்பொக்கும் எல்லாம் உயிர்க்கும்ங்கிறாங்க. வள்ளுவருக்கு தான் வெளிச்சம். இது தொடர்ந்து உங்களான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த
அடுத்த கட்ட நடவடிக்கை, நாங்க ஒரு கோழினால கோவத்தான் செய்ய முடியும். அதுக்காக குறைச்சி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களை கொத்தி எழுப்ப முடியாது. அப்படி போய் கொத்தி எழுப்புன்னு என்ன நடக்கும்? குறவலையை பிடிச்சிருவாங்க. அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கும். அது எங்களுடைய வேலையும் அல்ல. அநியாயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை மீட்டெடுப்பதற்கு இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து வந்தார்களோ, அதை போல வந்தால் எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும். நாங்க 20 ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கல் விடுதலைக்காக. உங்களுக்கு தெரியும், கல் விடுதலைக்காக 20 ஆண்டுகள் 10 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சோம். கல் தடை நியாயமானதே. டாஸ்மாக் விற்பனை மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் சாராயமும் கல்லை விட நல்லவைகள். கல் இயக்கம் கொண்டு இருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. நிரூபித்தால் 10 கோடி. கலைஞர் காலத்துல அசுமதியாக நடத்தணும். குதிரை விட்ட சென்னையில் ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரையிலும். அதே மாதிரி அடுத்து ஜெயலலிதா ஆட்சியில் விட்டோம். இபிஎஸ் ஓபிஎஸ் வகைரா ஆட்சியில் விட்டோம். ஸ்டாலின் ஆட்சியிலே விட்டோம். ஒருத்தர் குதிரை பிடிக்கல. எதற்கு உங்களுக்கு ஆட்சி, எதற்கு உங்களுக்கு கட்சி, எதற்கு கட்சியில் பொறுப்பு? சென்னை பிரகடனம் முடிச்சோம். எங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒண்ணுமே இல்லைன்னு இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஓடினவங்க தான். கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைரா, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் எல்லாம் எங்களை கண்டு ஓடினவங்க தான். இல்ல வர சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல, 8 கோடி மக்கள் இருக்கிறோமல்ல, வர சொல்லுங்க. வாரத்துக்கு கழுத்தடை நியாயமானதை நிரூபிக்க சொல்லுங்க. 10 கோடி கொடுத்துட்றோம். அப்புறம் 8 கோடி மக்கள் ஏன் உயிரோட இருக்கணும்? இந்த அநியாயம் தாங்கிட்டு. சரி, உலகத்துல 108 நாடுகள் இருக்குல்ல, எந்த நாட்டுல கழுத்தடை இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது சொல்லுங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுனாரு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார்னாரு. ஒரு படி மேல போய் சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது இல்லையா? உங்களுக்கு தெரியுமல்ல, மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன போட்டாங்க தமிழ்நாடு அரசு. ஏயா கல்லுக்கு தடை? இல்ல நீங்க சந்தைப்படுத்தக்கூடிய டாஸ்மாக் மதுக்கள் எல்லாம் கல்லை விட நல்லவைகளா? இல்ல உங்க டாஸ்மாக் மதுக்கள்ல ஆல்கஹால் அளவு எவ்வளவு இருக்கு, கல்லுல எவ்வளவு இருக்கு? உங்க மதுக்கள்ல என்னென்ன சத்து இருக்கு, கல்லுல என்னென்ன சத்து இருக்கு? இல்ல பக்கத்துல அண்டை மாநிலங்கள்ல நீங்க பாண்டியில, கேரளாவில, தெலங்கானாவில, ஆந்திராவில எங்க தடை இருக்குது? ஏன் தடை வச்சிருக்கீங்க? சரியான பதிலோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அத தமிழ்நாடு ஆட்சியாளருக்கு புரிதல் இல்ல. சரி, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவினுடைய முதலமைச்சர் பொது வெளியில ஒரு பனை தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு போய் கைத்து கட்டலுக்கு வந்துகிட்டு கல் இறக்க சொல்லி அந்த பணவள பட்டையில வாங்கி குடிச்சார்ல, நீங்க பாத்தீங்கல்ல. அதே சந்திரபாபு நாயுடு ஒரு பிராந்தியவோ ஒரு விஸ்கியவோ குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கு? எவ்வளவு விமர்சனம் எழுந்திருக்கு? கொதிச்சிருப்பாங்கல்ல ஆந்திர மக்கள். ஏன் கொதிக்கல? உணவு ஒத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே மட்டும் மாறுபடுறாங்க. அதான் வள்ளுவர் சொன்னாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒரு மெழுக பதிவு பண்றாரு. உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும். கல்லுக்கு தடை விதித்த எம்ஜி ராமச்சந்திரன், அதற்கு பிறகு ஆதாயம் தேடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் எல்லாம் பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். என் மேல வேணும் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. தகுதியும் இருந்தா இல்ல இவங்களை வர சொல்லுங்க. வாரத்துக்கு கலைஞர் அழைக்க முடியாது, ஜெயலலிதா அழைக்க முடியாது. என்ன மேல போயிட்டாங்க? வருவாங்களா? கீழே வருவாங்களா? வரவழைக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் உயிரோட இருக்காரு, ஓபிஎஸ் உயிரோட இருக்காரு, ஸ்டாலின் உயிரோட இருக்காரு. 3 வச்சு சேர்ந்தே வர சொல்லுங்க. 10 கோடி கொடுத்துறோம். ஸ்டாலின் ஜெயிச்சிட்டார்னா, எங்க வாரத்துல ஜெயிச்சிட்டார்னா அடுத்த ஆட்சி அவர் தான் தமிழ்நாட்டில். வர சொல்லுங்க. வார்த்தை எதுக்கு தடை? ஏன் தடை? சரி, இப்போ கள்ளு குடிச்சவரை ஆயுதப்படைக்கு மாத்திட்டாங்களா? கள்ளு குடிச்சதுக்காக தண்டனை கொடுத்து நியாயமா? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி குற்றம்னு சொல்லி அந்த காவலருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இடமாற்றம் ஆயுதப்படைக்கு மாத்திருக்காங்க. அரசாங்கம் செய்தது தவறு, அந்த காவலர் செய்தது நியாயம். அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். அந்த அடிப்படையில் அவர் குடிச்சிருக்காரு. நீங்க தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, ஆயுதப்படைக்கு மாத்திருக்கீங்க இல்லையா? நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்ல மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? வாங்க வாரத்துக்கு. அந்த காவலரை இடமாற்றம் செய்தது சட்டத்துக்கு முரணானது நாங்க நிரூபிக்கிறோம். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவரு குற்றம் செஞ்சிருக்காரு, நாங்க அவரை இடமாற்றம் செஞ்சிருக்கிறோம், நியாயமானதுன்னு வர சொல்லுங்க. 10 கோடி கொடுத்துறோம். இப்போ ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தானே செஞ்சிருக்காங்க.
வர சொல்லுங்க. தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? அடுத்து முதலமைச்சரை பார்த்து கேட்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர், இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்களை பார்த்து கேட்கிறோம். அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of Tamil Nadu? எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே வந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சராக உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? சிலர் கள்ளு கடைகளை திறக்கணுங்கிறாங்க. அதுவும் தவறு. ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் intoxicating drinks and drugs which are injurious to health, இந்த வரி பொருளுக்கு போய்விடுகின்றது. ஆகவே கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது, உணவாக அறிவித்திட வேண்டும். அப்படி தமிழ்நாடு அரசு உணவாக அறிவித்து விட்டால், ஒரு அறிவிப்பு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து. பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திக்கங்க. இன்னைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி அலுவலகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. கல் இறக்கிறதுக்கு மின்சாரம் தேவையா? மின்சாரம் தேவையா? வேண்டியதில்லை. சுற்றுச்சூழலை பாதிக்குமா? பாதிக்காது. ஆக கல் இறக்கி பவுச்சில், பாட்டல்கள்ல, டின்கள்ல, டப்பாக்கள்ல, டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு மேலை நாடுகள்ல, வளத நாடுகள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, பன்னாட்டு விமான தளங்கள்ல, வரி செலுத்தப்பட்ட கடைகள்ல உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமா மாறும். ஏன்னா இன்னைக்கு பூமி வந்து சூடாயிட்டே இருக்குது. அடுத்து கொதிநிலைக்கு போக போகுது. இந்த சூழல்ல கடின பானங்கள், பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, ஓட்காவுக்கோ, சாராயத்துக்கோ உலக அளவில் பெரிய வரவேற்பு இருக்காது. கள் போன்ற இயற்கையான, தாய்ப்பாலுக்கு நிகரான, மருத்துவ குணம் கொண்ட மென்பானங்களுக்கு தான், சத்தான பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். அதனால என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம். இப்போ யாராச்சும் பனைமரங்களுக்கு வந்து நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? இல்ல. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்ல. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்ல. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தர வாய்ந்ததா இருக்கும். அதனால என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்க முடியும். இன்னைக்கு இந்திய அளவில் 8 கோடி பனைமரங்கள் தான் இருக்கும். சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயன் ஆட்சியில 50 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெறும் 5 கோடி தான் இருக்குது. மற்ற மாநிலங்கள்ல 3 கோடி. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு இன்னைக்கு இல்லை. ஆகவே இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த அறிவிப்பை நடப்பு 18ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதற்கான அறிவிப்பு வெளிவரும். அதே போல காவிரி பிரச்சனைக்கு இன்னதான் தீர்வு என்ற தீர்வையும் அறிவிப்பார்கள். அதே மாதிரி கடனுக்கு காலம் தாழ்த்தியாவது சொன்னபடி நாங்கள் நிவாரணம் கொடுப்போம். இந்த 3 அறிவிப்பு வெளிவரணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.